அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஐடியில் என்ன பார்க்க போகிறோன்னா, வசந்தம் ரீசார்ஜில் ஏஇபிஎஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்றதை பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஜஸ்ட் மொபைலில் தான் உங்களுக்கு பண்ணி கட்டுறேன். ஜஸ்ட்டு சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க ஜஸ்ட் இதே ஃபார்மெட் தான். ஏஇபிஎஸ் கிளிக் பண்ணிவிடுங்க. எஃப்ஏஇபிஎஸ் அண்டு ஐஏஇபிஎஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் எஃப்ஏ யூஸ் பண்ணுறேன். நம்ம நார்மலாக வந்து பேலன்ஸ் என்கொயரி எல்லாமே நார்மலாக பண்ணுவோம். பேங்க்கை செலக்ட் பண்ணிவிடுவோம், ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிடுவோம். நம்ம ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு, மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு, டிவைஸை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணி செக் பண்ணுவோம். பேலன்ஸ் செக் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் வரப்போதில்லை. டேரெக்டாக கஸ்டமர் ஃபஸ்ட்டு பயோமெட்ரிக் வைப்பாங்க, செக் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. கேஸ் வித்ட்ரா போயிடுங்க. போயிட்டு பேங்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிடுங்க, மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிடுங்க, அமௌண்ட் எவ்வளோன்றது அமௌண்ட்டை போட்டுருங்க. ஃபஸ்ட்டு மாதிரி நீங்கள் இந்த 1000 போனால் 1000 வந்து போட்டு ப்ளஸ் 10 ரூபா எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அப்படிலாம் யாருமே போட முடியாது இனிமேல். 1000னா 1000 தான். கஸ்டமர்கிட்ட சேஞ்ச் வாங்கினா வாங்கிக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க, ப்ரொசீட் கொடுத்துங்க. கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேஒய்சி பண்ண சொல்லும். அந்த கேஒய்சின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கேஒய்சின்றது வந்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் பணம் எடுக்கிறதுக்கு முன்னால் உங்களுடைய ஃபிங்கர் வச்சு அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் செகண்ட் வந்து கஸ்டமருடைய ஃபிங்கர் கேட்கும் வித்ட்ரா பண்ணுறப்ப. அதை மட்டும் கரெக்டாக பண்ணிவிடுங்க. நிறைய பேர் அதுவே தெரியாமல் இருந்தீங்க. அதுக்காக ஒரு சின்ன அப்டேட்டுக்காக தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே நண்பர்களே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.